இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ப்ளவுஸ் மார்க்கிங்னு இருக்கும். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேப்பர் வச்சு எப்படி ப்ளவுஸில் கரெக்டாக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போனா ஒரு சைடு தான் கரை வர மாதிரி இருக்குது. ரெண்டு சைடு பட்டு சாரீ வந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா, அதுக்கு தான் ரெண்டு சைடு ஒரே மாதிரி கரை வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு வரும்போது துணி பத்தாம கூட போயிடும். அதுக்கு நம்ம வந்து சைடில் தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி கரை வந்துச்சுன்னா அதில் எப்படி நம்ம போட்டு மார்க் பண்ணலாம் ஒட்டு இல்லாமல் அப்படின்ட்டு அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரை வந்து எப்பயுமே கைக்கு தான் வைப்போம். இந்த பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் கரை வந்திருக்கு, ரெண்டு பக்கம் கரை இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கரை வர பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரெண்டு ஸ்லீவ் வந்துமே நம்ம வச்சிடலாம். இந்த ஸ்லீவ் வந்து இங்கிட்டு வரணும், இந்த ஸ்லீவ் இங்கிட்டு வரணும். ஸ்லீவ் வந்து மாற்றி வச்சிடாதீங்க, இல்லைன்னா ஒரே மாதிரி கைக்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து நமக்கு பேக் நெக் வந்து அங்கே வச்சுக்கலாம். பேக் நெக் அங்கே கொஞ்சம் சைடில் இடம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த சைடு சில பேர் வந்து கிராஸ் பிளவுஸ் வந்து கேட்பாங்க, கிராஸ் கட் வர மாதிரி. அதுக்காக கிராஸ் கட்டுன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணியை இப்படி இழுக்கும் போது நமக்கு துணி வந்து இழுத்து கொடுக்கும், அதுதான் கிராஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நேர் கட் கேட்கறாங்கன்னா நம்ம நேரா இந்த மாதிரியே வச்சுக்கலாம். பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியே கரெக்டா வச்சுட்டு நம்ம ஸ்டிச் கட் மார்க் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ கிராஸ் கட் கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வைக்கும் போது நமக்கு கரெக்டா அந்த அளவு வந்து மாறாத மாதிரி, அந்த நெக்கு வந்து மாறாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்ப இதுக்கு வந்து நம்ம நேராவே நம்ம வச்சோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இது மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எந்த நீங்க ஆரி ஒர்க் பண்றத வந்து கரெக்டா எப்பவுமே எல் ஷேப் வர மாதிரி தான் நம்ம வந்து எப்பவுமே ஆரி ஒர்க் வந்து பண்ணணும். இந்த மாதிரி வச்சுட்டு பட்டி வந்து நம்ம ரெண்டு பட்டி வந்து வச்சிருக்கோமா, ரெண்டு பட்டிக்கும் இந்த இடத்துல கேப் இருக்கு பார்த்துருக்கீங்களா, இல்லாட்டினா இங்க கேப் இருக்கும், இந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொன்னு வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். பட்டி வந்து மாறாத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபுல்லா நம்ம வைக்கும்போது இது மாதிரி பேப்பர் வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும்னு தேவையில்லை. பேக் நெக்கு ரெண்டு ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்ல எல் ஷேப் வர மாதிரி இருக்கிற அந்த ஃப்ரண்ட் நெக் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். வந்து பட்டி வந்து நம்ம எங்க மார்க் பண்றதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து இடம் கிடைக்கும். நம்ம மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இடம் இருக்கு, இங்க இடம் இருக்கு, அந்த இடத்துலயும் இடம் இருக்கு, நமக்கு அங்கேயும் இடம் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பட்டி இங்கேயும் வச்சுக்கலாம், இல்ல இங்க வைக்க முடியலன்னா நம்ம அங்க கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த வளைவு மட்டும் நம்ம மாறாம வைக்கணும். ஸோ ஃபுல்லா நம்ம வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து எல் ஷேப் வருது வந்து மறக்காம நீங்க வச்சுக்கோங்க. மறந்த வாக்குல இந்த சைடு வந்து வச்சிடாதீங்க. இந்த சைடு தான் நம்ம எப்பயுமே ஆரி ஒர்க் பண்றதுக்கு வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ ஃபுல்லா நம்ம இப்படி வச்ச பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவ், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இது மட்டும் நம்ம ஆரி ஒர்க் பண்றதுக்கு மார்க் பண்ணா போதும். இதுவே ரெண்டு கரை வருதுல துணி பத்தாம இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கரை ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி வரும். ஆனா இந்த அகலை வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிறதுனால நம்மளால ரெண்டு பிளவுஸுமே ஒரு சைட்ல வச்சு மார்க் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா கரெக்டான, அதாவது ஸ்லீவ் வந்து நம்ம மாத்தி போட்டுறக்கூடாது. இந்த சைடு எடுத்து இந்த சைட்ல வச்சுக்கணும். இன்னொரு ஸ்லீவ் வந்து அந்த கரை பக்கம் வைக்கணும். இன்னொரு ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல வச்சுட்டு அப்புறம் இன்னொரு ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் கரை இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். இதோட பேக் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்கும் நடுவுல வர மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இன்னொரு ஃப்ரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல, அதாவது அந்த ஷேப் வந்து மாறிடக்கூடாது, கழுத்தோட சைஸ் வந்து மாறிடக்கூடாது. எல் ஷேப் வர பக்கம் தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. பட்டி வந்து இங்க ஒரு பட்டி வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு பட்டி வந்து அந்த சைடு ஸ்லீவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைடு வச்சிடணும். ஸோ நமக்கு ஃபுல்லாமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணும்போது ரொம்ப கேப் விட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடக்கூடாது. கரெக்டா நம்ம எந்த அளவுல பேப்பர் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துக்கிட்ட வர மாதிரி மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேணா மேல ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க.
கரெக்டாக நமக்கு இதுதான் நம்ம கரெக்டான ஸ்லீவோட கையோட இதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல இருந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் ஒர்க் வந்துடணும், கீழே வந்து ஒர்க் வரக்கூடாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு அப்புறமா நம்ம ஆரி ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த அளவு இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டாட், இந்த டாட், இங்கே இப்படி வச்சுட்டு கரெக்டா அதே மாதிரி இந்த இடத்துலயும் இங்கேயும் வச்சு கீழே இப்படி வச்சுட்டு இப்போ இந்த நம்ம கரெக்டான அளவு இருக்கு பாத்தீங்களா, இதுல வந்து இப்படி லைன் மாதிரி நம்ம டிரா பண்ணி எடுத்துக்கணும். மேல நம்ம டாட் வச்சுக்கனால இந்த டாட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும், லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கணும். இதே மாதிரி நம்ம பேக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, அப்புறம் ஸ்லீவ் ரெண்டு இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு கூட உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு ப்ளவுஸ் பத்தலைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இது மாதிரி பேப்பர் கட் போட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பிகினராக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிகினர்ஸுக்கு தான் சரியாக நம்ம மார்க் பண்ண மாட்டோம். அதனால இந்த மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.